வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் நல்ல பொண்ணி. ஐ விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ஒரு 1 வீக்காக என்னோடய ஃபோன் ஒர்க் பண்ணலை. அதனால தான் நான் யாரோட வீடியோவையும் பார்க்கல, நானும் எந்த வீடியோவும் போடலை. பட் இட் ஹஸ் பிகம் ஆல்ரைட் எஸ்டர்டே. அதனால் நேற்றுலேருந்து நான் வீடியோ போடலான்னு நினச்சிருந்தேன். நான் நியூ இயர்க்கு பார்ட்டி ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல ஐ மேட் அ கேக். இந்த கேக்குக்கு நான் பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்து அது பொடி பண்ணிவிட்டு, ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாவு கலக்கிறத விட. இதில் கொஞ்சம் பாலை போட்டு முதல்ல கலந்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு பாலை விட்டு கரைச்சாச்சு. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதில் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் சுகர் போட்டுக்கல, ஏன்னா இதுவே சுகரியாக தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் அரைச்சி ஆட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கேஸ்டர் சுகர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சின்னமன் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நட்ஸ் இருக்குது, இதையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே நான் இதை சூடு பண்ண வச்சுருக்கேன். நான் ஓவனில் வைக்க போகிறதில்ல, இந்த கடாயிலேயே தான் வைக்க போகிறேன். இதில் வச்சு நம்ம அதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இதில் சாதாரணமாக சில பேர்லாம் ஈனோ போடுறா. ஆனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுறச்ச ஈனோ போடுறது கிடையாது. அதுக்கு பதிலாக குக்கிங் சோடா தான் கொஞ்சம் போடுறேன். அதையும் போட்டு அதை இலக்கினப்புறம் உடனேயே நான் பேக் பண்ணுறதுக்காக வச்சுடுறேன். இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் கூட நான் ரெடி பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதை டேப் பண்ணிவிட்டு நான் அதை பேக் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். அந்த இது வேகட்டும், நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுது. கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆச்சு. நான் செக் பண்ணிவிட்டேன், ஒரு டூத்பிக் போட்டு பார்த்துட்டேன். இது நல்லா சூடு ஆறின அப்புறமா இதை நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம டிமோல்டு பண்ணிடலாம். இப்போ இதை நான் டிமோல்டு பண்ணிவிட்டு இந்த பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு இதை அந்த பக்கமாக போட்டு மேலே சாக்லேட் சாஸை போட்டுடலாம். இப்போ சாக்லேட் நல்லா உருகிடுத்து. நான் சாக்லேட் சாஸ் ஹர்ஷீஸ்லாம் போடல, இந்த டெய்ரி மில்க் இருக்கு இல்லையா, அதை தான் நான் உருக்கினேன். டபுள் பாயில் பண்ணினேன். டபுள் பாயில் பண்ணும்போது இதுக்கு ரொம்ப சூடு தேவையில்லை. இந்த சாக்லேட் உருகிறதுக்கு இது டைரெக்டாக ஹீட்டில் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அடியில் ஏதாவது ஒரு பாத்திரமோ ஸ்டாண்டோ வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் தான் அது வைக்கணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். இது கொஞ்சம் சூடு ஆடினப்புறம் நம்ம இந்த கேக்கையும் நான் திருப்பியும் டிமோல்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அது விட்டுடலாம். இப்போ இந்த சாக்லேட் சாஸ் எடுத்து நம்ம இதுக்கு மேலே விட்டுட்டு இதை டெக்கரேட் பண்ணிடலாம். நான் அடுத்ததாக காமிக்க போகிறது வெஜிடபிள் பேக்கெட்ஸ் தான். அதுக்கு யூஸ்வலாக மைதா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் இங்கே கோதுமை மாவை யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவை ரொம்ப தடரும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அதை இப்படி இட்டுக்கணும். நடுவில் கொஞ்சம் நெய்யை விட்டு மடித்து வச்சு இட்டுக்கணும். இங்கே நான் பொட்டேட்டோ கறி பண்ணியிருக்கேன். வேக வச்ச பொட்டேட்டோவில் நல்லா மசிச்சு அதை எடுத்து வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறமா கேப்சிகம், இதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு பச்சை பட்டாணியும் போட்டுட்டு வதக்கின்ட்டு கொஞ்சம் ஜீரகத்தை எண்ணெயில் போட்டு வதக்கின்ட்டு இந்த நம்ம மசிச்சு வச்ச பொட்டேட்டோவையும் அது கூட சேர்த்துன்ட்டு அதில் மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறம் மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டுருக்கேன். கொஞ்சம் ஜீரகப்பொடியும் போட்டுட்டேன். தனியா பொடி நான் இன்றைக்கி போடலை, அதுக்கு பதிலாக சாட் மசாலாவும் போட்டுட்டேன். இது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். பிடிக்க வரலன்னா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை மடித்து இட்டுட்டு என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ இதை மடித்து நல்லா இட்டுட்டேன். மேலே கொஞ்சம் டஸ்ட் பண்ணியிருக்கேன் கோதுமாவையே. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஸ்கியூவர்ஸ் குச்சி இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு இதில் அந்த மசாலாவை நம்ம நல்லா சுற்றி வர, அதாவது நேர்க்க நல்லா ஒட்டிக்கணும். ஒட்டின்ட்டு இதை நடுவில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி தவாவில் எண்ணெயை விட்டு வச்சுக்கலாம். நீங்கள் பேக் கூட பண்ணலாம், ஆனால் நான் இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படியே பண்ணுறேன். இது மாதிரி அந்த குச்சியை மசாலா வச்ச குச்சியை நடுவில் வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கணும். அப்புறம் மேலேயும் கீழேயும் நடுவுலையும் எல்லா இடத்துலையும் மூடிடணும். மூடிட்டு தவாவில் கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சமாக விட்டால் போகிறோம். இது நான் கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டேன், அதெல்லாம் இன்னும் ஓரத்துக்கே போயிருக்கு. அதனால ஓரத்துலேயே வச்சு நான் அதை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து வைக்க வேண்டியது தான்.
இப்போ நம்ம பண்ணின அந்த இதை வந்து வெஜிடபிளை நான் வந்து இது மாதிரி வச்சுட்டேன் இந்த தவாக்கு மேலே. இது வந்து ஏற்கனவே நான் வச்சது, இது வேந்து போயிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இதை எடுத்துடலாம். இதையும் அது மாதிரி பண்ணி எடுத்துடலாம். நான் பண்ணின பார்ட்டி ரெசிப்பியில் தேர்ட் ஒன் வந்து இந்த ஹராபரா கபாப்னு சொல்கிறா இல்லையா, அது மாதிரி இந்த பச்சை பயிரை வந்து ஊற வச்சேன் ஒரு 2 ஹவர்ஸாக. அதை கொஞ்சம் திரியாக கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணியை விட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதுலேயே பச்சை மிளகா, உப்பு, அப்புறம் இந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் திரியாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ உங்களுக்கு வடை மாதிரி அந்த பேட்டிஸ் மாதிரி பிடிக்க முடியறதான்னு பாருங்கள். முடியலைன்னா கொஞ்சம் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதையும் பேட்டிஸ் மாதிரி போட்டு இதே மாதிரி தவாலே போட்டு எடுக்கலாம். இல்லை அப்பக்காரையில் போட்டு எடுக்கிறது ரவுண்டாக அதுக்குள்ளே நீங்கள் போட்டு எடுக்கலாம். நான் வந்து இதிலேயே போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நான் வந்து பார்ட்டிக்காக பண்ணின 3 ஐட்டத்தையும் இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். இது வந்து அந்த நம்ம பண்ணின வெஜ் பேக்கெட்ஸு, இது வந்து கேக்கு. இதை நான் கட் பண்ணலை, எல்லோரும் வந்து அப்புறமா கட் பண்ணலான்னு. இது வந்து அந்த பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அந்த பேட்டிஸ் மாதிரி பண்ணினது. இது எதுலேயுமே டீப் ஃப்ரையிங் கிடையாது, எல்லாமே ஷாலோ ஃப்ரையிங் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆயில்னால் எல்லாருமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான்னு. அப்புறம் இந்த கேக்கில் கூட மைதா மாவை யூஸ் பண்ணுறான். ஆனால் பிஸ்கெட்லேயும் மைதா மாவு தான் அவன் யூஸ் பண்ணுறான். நான் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இந்த பிஸ்கெட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுலேயே சுகர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் அதில் போடலை. அப்புறம் நிறைய நெய்யோ எண்ணெயோ எதுவுமே போடலை. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் மாத்திரம் போட்டேனே, ஏன்னா அதுக்கு ஒரு கிளேஸ் கிடைக்கணும் இல்லையா, அதனால். அப்புறம் ஒரு 1.5 இருக்கும் மில்க் சாக்லேட் வந்து அந்த சாக்லேட் சாஸ்க்காக பண்ணினேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய நாழியாச்சு, கொஞ்சம் நல்ல பெயின்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். ஏன்னா 4-5 பேர் வருவா இல்லையா. இங்கே நான் 4 நாள் தான் வச்சுருக்கேன். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே பண்ணியிருக்கேன். அப்புறம் வரவாழ்லையே நிறைய பேர் கேக்கு இந்த அது மாதிரியானப்பட்ட பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வருவாங்கிறதுனால சின்னதாக தான் ஒரு கேக் பண்ண சொன்னான் என் மாட்டு பொண்ணு. அதனால் நான் சுமாரான சைஸில் தான் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு பாருங்கோ. யாராவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கோ. தேங்க்யூ வெரி மச். I will meet you in my next video. Thanks a lot.